ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் என்னுடைய அழகான காடு. இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. இந்த காட்டை உங்களுக்கு என்னுடைய முயல் நண்பன் உங்களுக்கு சுத்தி காட்டுவாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க முயல் நண்பன் ராக்கி. அப்புறம் இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரீட்டா. அப்புறம் அங்க உள்ளது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட். அப்புறம் இங்க ஒரு குட்டி பாப்பா இருக்கு. இந்த காட்டை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிரேப் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் நிறையாவே இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு எலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கு. அண்ட் அது கண்ணை வேற துடைக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை போல அதுக்கு. இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வீழ்ச்சி இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதுல இருந்து அதிகமான தண்ணி வந்து வெளியே வந்துட்டே இருக்கு. சரி வாங்க நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்க ஒரு தவளை வந்து உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த தவளை ரொம்ப அமைதியா உட்காந்துட்டே இருக்கு. அந்த தவளை என் பக்கத்துல வந்து நின்றுச்சு. அப்புறம் எனக்கு வலியும் விட்டுருச்சு. என் பின்னாடி என்னவோ யோர்ந்து, ஐயோ இது வேற அடிக்கடி வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் என்னோட முயல் பெரியப்பா. அப்புறம் அங்க இருக்கிறது எங்க பெரியம்மா. அப்புறம் அவங்களோட 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைங்களுமே ரொம்ப கியூட்டா இருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எங்க பெரியப்பா குளத்துல நல்லா விழுந்து விழுந்து விளையாண்டுட்டு இருக்காரு. பாருங்க, குளத்துல விளையாடுறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நீங்க பாருங்க எங்க பெரியப்பாவோட சேட்டைய. நானே இப்ப சைக்கி சைக்கி விளையாட போறேன். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்னும் எங்க பெரியப்பா ஃபேமிலி இதுதான். இனி நாம அடுத்து போவோம். இவங்கதான் எங்க பெரியம்மா. ஐயோ, என்னமோ அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இவன் வேற பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். இங்க ஓவர் டிஸ்டர்பன்ஸுங்க. இங்க நம்ம அணில் நண்பர் பூச்சிகளோட விளையாண்டுட்டு இருக்காரு. பூச்சிகளை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு இருக்காரு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கோழி, வாத்து, அதோட குருவிகளோடலாம் இருக்கு. இந்த வெள்ளை கலர் ஜந்து என்னை வந்து என் பாதையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு குட்டி பறவை, ஒரு குட்டி கோழி குட்டி வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் அந்த அணில் மரத்துல இருந்து விழுந்த பழத்தை சாப்பிட்டுச்சு. இது எது எந்தெந்த நேரத்துல கிளம்புதுன்னு சொல்ல முடியாது. வாவ், அதோட கூலிங் கிளாஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. இங்க வந்து இந்த பேக்ல நிறைய தானியங்கள் இருக்கு. அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய மரத்துல இருந்து விழுது பாருங்க. அதெல்லாம் வந்து அந்த குருவிகள் வந்து கொத்தி தின்னுது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் வந்து இங்க ஏன் வந்தப்பன்னா என்னுடைய கேமரா வந்து காணோம். அதை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். ஹாய், இங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு. மரத்துக்குள்ள வந்து ஆந்தை எல்லாம் இருக்கு. அதோட ஆந்தையோட குட்டி குரும் உள்ளே இருக்கு. இப்ப நான் அந்த ஊஞ்சல்லாம் விளையாட போறேன். ஜாலி ஜாலி. நம்ம வந்து இந்த காட்டோட மறுபக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த காட்டை சுத்தி ஃபுல்லா கடல் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து வாத்து குஞ்சுகளும் இருக்கு. என்னோட கேமரா உங்க கண்ணுக்கு தெரியுதா? எஸ், நான் கேமராக்கு பக்கத்துல வந்துட்டேன். என்னோட கேமரா கிடைச்சிச்சு. ஜாலி. இங்க இருந்து போறப்போ நல்லா குளிச்சுட்டு போயிடணும். ஸோ குளிச்ச
ஜாலி 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 ஜாலி. படா குளிச்சாச்சு. இப்போ என் கேமரா எடுத்துட்டு நான் திரும்பி என்னோட இடத்துக்கே போகிறேன். கேமரா எடுத்தாச்சு. ஜாலி. நீ போகிறப்பெல்லாம் நல்ல நல்ல பிக்சர்ஸாக நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அங்கே இங்கே அழகான வாத்துக்கள் இருக்கு. இங்கே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்க ஆந்தை எல்லாம் இருக்கு. அப்புறம் இங்கே குருவி இருக்கு கூண்டு மேலே. எல்லாம் ரெட் கலரில் இருக்கு. அதோட குஞ்சுகளும் இருக்கு. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு எல்லோ கலரில் குருவி இருக்கு பாருங்க. கோழி குஞ்சு இருக்கு பாருங்க. அதை ஃபோட்டோ எடுக்கலாம். வாவ் சூப்பர். இங்கே அணில் நண்பர். அணில் நண்பர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காரு. அவரை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அணில் பழத்தை சாப்பிட வருவாரு. நம்ம அப்போ ஃபோட்டோ எடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வெள்ளை ஜந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்க பெரியப்பா ஃபேமிலி கிட்ட வந்தாச்சு. நம்ம இந்த கலர் பிக்சர்ஸ்க்கு கலர் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. பிக்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணலாம். பட் கலர் கம்மியா இருக்கனால கொஞ்சம் தான் கலர் பண்ண முடிஞ்சது. சரி ஓகே போதும். இப்போ எங்களோட பெரியப்பா ஃபேமிலி இவங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். சரியா? சூப்பர். குழந்தைங்க இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் தனியாக ஒரு ஃபோட்டோ. சரி வாங்க இங்கேருந்து போகலாம். அப்புறம் இந்த நீர்வீழ்ச்சி, அப்புறம் இங்கே இல்லை ஒரு தவளை அதே இடத்துல உட்காந்துருக்கு பாருங்க. இந்த தவளையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். சூப்பர். என்னோட நண்பர்கிட்டே நான் வந்துட்டேன். என்னுடைய கேமராவும் கிடைச்சிருச்சு. என்னுடைய காட்டையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரீட்டா, அவளுக்கு இந்த கேமரானா ரொம்ப பிடிக்கும். அவள் தான் இந்த கேமராவை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. இங்கே பாருங்க ஆப்பிள்ஸ்லாம் இருக்கு. அதை ஃபோட்டோ எடுக்கலாம். அதை வந்து இந்த எலி சாப்பிட வருது. அதை நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். கிரேப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு நரி ரொம்ப நேரமாக ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். பாருங்க நரி நமக்கு நல்லாவே தெரியுது. டேய் தள்ளி நில்றா. ஃப்ரெண்ட்ஸ், என் காட்டை நான் வந்து எல்லாருக்கும் சுற்றி காமிச்சிட்டேன். எங்கள் காடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் காட்டோட நான் இன்னொரு எண்டுக்கு வந்துட்டேன். நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கப்பலில் ஏறி நான் கிளம்ப போகிறேன். ஸோ பாருங்கள் இதான் என்னோட கப்பல். நான் இப்போ இதில் ஏறிட்டேன். இப்போ நான் கிளம்ப போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.